நண்பாஸ் லாஸ்ட் டைம் ஷோரூமில் வண்டியை சர்வீஸ் ஃபிட் இருந்தப்போ ஆயில் மட்டும் மாற்ற வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் ரீசெண்ட் டைமில் தான் நான் ஆயில் மாற்றிருந்ததுனால இன்ஜின் ஆயில் லெவல் அதிகமாகவே இருந்துச்சு. அதனால் ஆயில் மாற்றாமல் காமன் சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாற்ற வேண்டிய டைமும் வந்துடுச்சு. என்கிட்ட பைக் கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கிறதுனால இன்ஜின் ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனாலே ஆயில் லெவல் சீக்கிரம் கம்மியாயிடும். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2500 கிலோமீட்டர் வந்துட்டாலே நான் ஆயில் மாற்றிடுவேன். இப்போ ஆல்மோஸ்ட் 2500 கிலோமீட்டருக்கு மேலேயே ஓடிடுச்சு. இன்ஜின் ஸ்ட்ரகிள் நல்லாவே ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் நாய்ஸுமே எனக்கு ஃபீல் ஆனுச்சு. சரி இதுக்கப்புறம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆயில் மாற்றலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்ததுனால நான் வழக்கமாக போகிற மெக்கானிக் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். நான் ஹீரோ ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னதுனால அவர் ஹீரோ ஆயிலை பொறுத்த கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் வேணால் மோட்டல் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு மோட்டல் ஆயில் சஜஸ்ட் பண்ணார். இப்போ அதில் இல்லை பிரச்சனை. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு 350 ரூபாயில் முடிஞ்சிடும். ஆனால் மோட்டல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500 ருபீஸ் வந்துருச்சு. இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவில் எனக்கு சஜஸ்ட் பண்ண ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 10W230 இந்த ஸ்ட்ரென்த்தில் தான் ஆயில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இது 125cc அப்படின்றதுனால. ஆனால் இவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி என் மண்டையை கழுவி 20 watts to 50 இந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்கிற இந்த மோட்டல் ஆயில தான் சஜஸ்ட் பண்ணார். நானும் சரி ஓகே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி போட்டேன். இப்போ இதை ஓட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆயிலே நல்லா இருந்ததுன்னா இதுவே கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லைனா திரும்பவும் ஹீரோ ஆயிலுக்கே போகிறதா, அப்படி இல்லைனா மோட்டல்லையே 10W2 இந்த 30 இந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்கிற ஆயிலுக்கு மாறலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகே நண்பாஸ், இது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் வண்டி என்ன மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பாஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இது நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டாட்டா பை பை, see you.